சார் எனக்கு மைக் மாஸ்டர்னு நான் அவர் எங்கள் வீட்டில் பேசுவேன். என்னுடைய மைக் மாஸ்டர். எனக்கு இன்றைக்கி ஒரு வேளை சாப்பாட்டுக்கே சிரமப்பட்டது என்ன, 3 வேளை நிம்மதியாக சாப்பிட்றதுக்கு காரணம் என் குருநாதர் தான். சினிமா சொல்லி கொடுத்து, சினிமாவில் நடிக்க சொல்லி கொடுத்து இன்றைக்கி நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் மேடையில் வந்து இப்போ கூட சரியாக பேசல, தடுமாறி தான் பேசுகிறேன்னா கூட இப்படி நிற்கிறேன். மைக் ஆடாமல் இருக்கிறதுனா இதெல்லாம் சொல்லி கொடுத்தது ஐயா அவர்கள் தான். ஏன்னா மேடையில் பேசுறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. எதை ஒன்றாலும் பேசலாம். நான் இவங்க மேலே இருக்க பெரிய பயம் என்னென்னா, டைரக்ட் பண்ணுறோம், கதை வசனம் எழுதுகிறோம், நடிக்கிறோம், டப்பிங் எல்லாம் ஓகே. ஆனால் மைக்கு முன்னாடி பப்ளிக்கில் டைரக்டாக பேசுறது இருக்குல்ல, பெரிய விஷயம். யாரை விட்டாலும் பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க, மைக்கு முன்னாடி வந்தோம்னா பேண்ட்டை பார்த்தா ஆடும், தஞ்சடிக்கும். அவ்வளோ பெரிய விஷயம் மைக்கு. ஆனால் இவங்களெல்லாம் மைக்கு இல்லைன்னா தூக்கமே வராது. சிவா சாருக்கெல்லாம் எப்படி தூக்கம் வரும்? அவர் மைக்கு இவரை பார்த்து பயப்படுது வந்து நின்னா சிவா சார் மைக்கு பதறது.